திருப்பரங்குன்றத்தில் சிஐஎஸ்எஃப் கூப்பிட்டு ஒரு 10 பேரையும் கூப்பிட்டு ராமரவிக்குமார் மேலே விளக்கேற்றலாம் என்று 6:05 மாலை ஜிஆர் சாமிநாதன் உத்தரவு போடும்போது அவங்க இந்த இடத்துக்கு 7:30 மணிக்கு தான் வந்து சேர்றாங்க திருப்பரங்குன்றத்துக்கு 7:15 ஆனால் 5 மணிக்கே இங்கே ஒரு கூட்டம் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட கூட்டம் இங்கே தயாராக இருக்குது. போலீஸ் அடிக்கிறாங்க, இங்கே வந்து தயாராக இருக்கிறாங்க. அதாவது 6:05 ஜிஆர் சாமிநாதன் அப்படி ஒரு உத்தரவு போடுவார் என்பது நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டவர்களுக்கு ஞானக்கண்ணில் தெரிஞ்சிருக்கு. முன்னாலேயே இப்படி உத்தரவு போடுவாங்க வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்குது. முன்னால அவங்க தயாராக இங்க இருந்தார்கள். இந்த பக்கம் நான் எனக்கு கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் கும்பல் அதை வைத்திருக்கக்கூடிய விஜய் தாவேகா அந்த கட்சி இந்த கணம் வரை பேச மறுக்கிறார்கள். அங்க போயிட்டு பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் அவர் மந்திரி பதவி போயிடுச்சான், அது சிறுபான்மைக்கு எதிரான தாக்குதல் அங்க பேசுறாரு. ஆனா இது சிறுபான்மைக்கு எதிரான தாக்குதல் இல்லையா, இதை பத்தி வாயை திறக்க மாட்டேன்றாரு. அவர் பேசலன்றது எனக்கு பிரச்சனை இல்லை. அவருக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் இவ்வளவு கிளாரிங்கா இவ்வளவு அயோக்கியத்தனமா ஒண்ணு நடந்துட்டு இருக்குது, இதை பற்றி நம்ம கட்சி பேசவில்லை என்ற உறுத்தலோ அதிர்ச்சியோ வேதனையோ அவர்களுக்கு இருக்கிறதா? சாந்தில் சம்பத் பேசாம இருக்கிறது நல்லது. இதுவரைக்கும் அவர் இங்க திராவிடம் பேசிட்டு இருந்தவர். இதை விட தீவிரமான எதிர்ப்பு அயோத்தியில் ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்ட ஊர்வலம் நடந்திருக்கு. செக்யூலர் போர்சஸ் நம்ம நடத்தல, அங்க நடத்திருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நான் சொல்றேனே, அந்த கோயில் அர்ச்சகரே எதிர்த்திருக்கிறார். பல மகந்துகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்ப இந்த தேர்தலில் கூட தோத்திருக்கிறாங்க. இப்ப பிரச்சனை என்பது திருப்பரங்குன்றம் பிரச்சனை அல்ல. திருப்பரங்குன்றம் மக்கள் எந்த பக்கம் இருக்கிறார்கள், மயங்கி விட்டார்களா இல்லையா என்ற பிரச்சனை அல்ல. அயோத்தி மக்கள் என்ன சொன்னாங்கன்றது அல்ல. அயோத்தியை வைத்து நாடு முழுதும் அவர்கள் உருவாக்கிய கருத்து என்ன, திருப்பரங்குன்றத்தை வைத்து நாடு முழுதும் உருவாக்கிய கருத்து என்ன, நீதிமன்ற உத்தரவு இட்டும் கூட கார்த்திகை தீபம் ஏற்றவில்லை தமிழ் இந்து தலைப்பு செய்தி. அப்ப வழக்கமான இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது, இவன் கேட்கிற இடம் வேற. இது இப்படி ஒரு கலகம். இதெல்லாம் எவ்வளவு பேருக்கு தெரியும்? சாதாரண மக்கள் அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறவங்க இதெல்லாம் யாரு பாக்குறாங்க, யாரு கேட்கறாங்க? ஏன்பா முருகன் கோயில்ல மேல ஏத்திக்க கூடாதா, அங்க ஒரு மசூதி இருக்கான் பாய்ங்க விட மாட்டேன்றாங்களா? இது கூட கூடாது. இது இல்லாமல் ஒரு மிகப்பெரிய அபாயம் அன்றைக்கும் இன்றைக்கும். ஆன்மீகவாதிகள் இதற்கு பேச வேண்டும். ஆன்மீகவாதிகள் பேசினாக்க சூத்திர உபன்யாசகர்ன்றான் இல்லையா, அவரை அப்படி பேசுற அளவுக்கு தைரியம் இருக்குது, இழிவுபடுத்தி பேச முடியுது. அவர்கள் இல்லை என்னன்னா கைக்கூலிகள், திமுக 200 ரூபா ஊப்பின்றது, இந்த மாதிரி முத்திரை குத்துவது, இதை நாம் சந்திக்கிறோம். அப்போ இந்த நிலையில் இதை எப்படி எடுத்து செல்வது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கணும். குறைந்தபட்சம் இப்போ இந்த கூட்டம் நடத்துறோம், யூடியூப் மூலம் போகுது. இப்போ யூடியூப்ல பார்த்துட்டோம் தெரிஞ்சிட்டோம் அப்படின்றதுனால அப்படி நிறைவடைய கூடாது. திரும்ப திரும்ப என்ன பிரச்சனைன்னா, ஃபீல்டில் ஆள் இல்லையே. மத நல்லிணக்க கூட்டமைப்புக்கு மனித சங்கிலி நடத்த ஆள் சேகரத்துக்கு அவர் என்ன பாடுபட்டாருன்னு எனக்கு தெரியும். இப்போ கூப்பிட்டாக்க முஸ்லீம்கள் வந்துடுறாங்க ஆயிரக்கணக்கில். அதை தான் அவனும் எதிர்பார்க்கிறான். இந்த பிரச்சனையே முஸ்லீம் பிரச்சனைன்னு ஆக்கிறதுக்கு தான் அவன் எதிர்பார்க்கிறான். பெரும்பான்மை சமூகத்தினர் அல்லவா வரணும், இதுக்கு மடாதிபதிகளோ யாரும் வர்றதில்லை இப்ப. அப்போ அது கட்சிகள் எப்படி இருக்குது அது நமக்கு தெரியும். அரசு இப்படி முடிவு எடுக்கலாம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், நான் சொல்றது இந்த பக்கம் இந்தியா கூட்டணி பக்கம் மதச்சார்பின்மை பக்கம் இருக்கக்கூடிய கட்சிகளும் கூட ஃபீல்டில் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவான அரசியல் நடவடிக்கையில் இல்லை. அது இல்லாத ஒரு நிலை உருவாயிடுச்சு படிப்படியாக. தேர்தல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட இயக்கங்களும் கூட ஒரு அடையாள எதிர்ப்புகளை காட்டும் நிலை வந்துருச்சு. அடையாள எதிர்ப்புக்கு மேல ஒரு கன்சாலிடேட் பண்ண ஒரு எதிர்ப்பு இவ்வளவு நாளா இது நடக்குது. இன்னைக்கு இல்லை, இப்ப அவர் சொல்லிட்டு போறாரு தோழர். இந்த கோரிக்கைக்காக மதுரை மக்கள் இதை ஆதரிக்கல, திருப்பரங்குன்றம் மக்கள் இதை ஆதரிக்கல. அவர் சொல்ற பேரணியில் ஒரு 10,000 20,000 50,000 பேர் வருவாங்களா? பார்க்க தான் போறோம். அப்படி நடக்காது. இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பிடிமானம் மக்கள் மன்றம் மட்டும்தான், நீதிமன்றம் அல்ல. அங்க ஒன்றும் நடக்காதுன்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு. சுப்ரீம் கோர்ட்ல கண்டெம்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. அங்க ஒன்றும் பெரிய ரிலீஃப் கிடைக்கும்ன்றதுக்காக அல்ல, வேற வழி இல்லை, அங்க போயிருக்கிறாங்க இந்த விஷயத்தை அங்க கொண்டு போறதுக்கு. அங்க நீதி கிடைக்கும் என்பதற்காக அல்ல. அர்ச்சகர் வழக்குல வந்தா நீ நுழையக்கூடாது, சூத்திரன் வெளியே போனோன்றாங்க. ராமரவிக்குமார் வழக்குல வந்தா சூத்திரனா இருந்தானே எவனா இருந்தால நீ போய் ஏத்து, ஆகம விதி அங்க கிடையாதுன்றாங்க. என்ன சட்டம் இங்க இருக்குது, என்ன விதிமுறை இருக்குது, எந்த நீதிமன்றத்தில் எதை வாதாடி முறை மீறல், அந்த மீறல், இந்த மீறல், எஸ்ஐஆர் வழக்கு நடக்குது, இது என்ன லட்சணத்தில் நடக்குது? பிரைமா ஃபேசி அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று பீகார் இது தொடங்கும் போதே பேசிவிட்டார்கள். அதற்கு எந்த மறுப்பும் நீதிபதியால சொல்ல முடியல. மாறா நீதிபதி என்ன செய்யறார்? இதெல்லாம் செய்வது தேர்தல் ஆணையத்தினுடைய உரிமை. இதுக்குள்ள என்ன வேணும் உங்களுக்கு கேளுங்க. எஸ்ஐஆர்னு ஒன்னு நடத்துற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. எந்த ரூல்லையும் இது வரல. இது சிட்டிசன்ஷிப்பை கொஸ்டின் பண்ணுது. கொஸ்டின் பண்ணக்கூடிய அதிகாரம் இந்த தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது. தனியாக ஆர்கியூ பண்றாங்க. அதனால அப்படியே நிறுத்திடுறது தான் அதுல தீர்வு. நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? நீதி வழங்கும் போது சட்டம், நீதி, முன் தீர்ப்பு, மரபு எதையும் பார்க்கக்கூடாதுரா. பெட்டிஷனர் சங்கியான்னு மட்டும்தான்டா பார்க்கலாம் அப்படின்னு சுருக்கமாக சொல்லலாம், விளக்கமாக சொல்ல தேவையில்லை. திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குவோம் அப்படின்னு எச்ராஜா பேசினார். அதுக்கு பிறகு இப்போ ஆக்கினா தான் என்ன அப்படின்னு நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறார். அப்போ ஒரு முழக்கம் வைத்தார்கள்,
இங்கே இருக்கக்கூடியவர்கள பலர் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள், சிலர் அதை பற்றி தெரியாதவங்களா இருப்பீங்க. அந்த பிரச்சனை ராம ஜன்மபூமி, இந்த பாபரி மசூதியினுடைய சென்ட்ரல் டோம், அதுக்கு கீழே தான் ராமன் பிறந்தான், மசூதி இடிக்கணும்னு சொன்னபோது பல பேர் சமரச தீர்வுகள் பேசினார்கள். பக்கத்தில் கட்டிக்கலாமே, 2 பேரும் கட்டிக்கலாமே, இடிக்க வேணாமே என்று பலது பேசினாங்க. அப்படி பேசும்போது எதிர்வாதங்கள்லாம் வைக்கப்பட்டது. அங்கே தான் ராமன் பிறந்தான் என்பதற்கு ஆதாரம் இல்லை. அதே அயோத்தியில் அன்றைய தேதியில் சுமார் 15 இடங்களில் 15 மடங்கள் இங்கே தான் ராமன் பிறந்தான்னு சொல்லி உண்டியல் வச்சு வசூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க அங்கே தான் அப்படின்றதுக்கு ஒரு முழக்கம், மந்திர் வஹீம் பனேங்கே, கோயிலை அங்கே தான் கட்டுவோம், அதுபோல் தீபம் அங்கே தான் ஏற்றுவோம் அப்படின்றது தான் பாயிண்ட் அவங்களுக்கு. இது தமிழ்நாட்டில் நடக்குமா நடக்காதா என்றால் நடக்காது என்று நாம் இதுவரை கருதியிருந்தோம். இனி அப்படி அலட்சியமாக இருக்க முடியாது என்பதை நடைபெற்று வருகின்ற நிகழ்வுகள் நமக்கு காட்டுது. இந்த பாபர் மசூதி விவகாரம் சுமார் ஒரு நூற்றாண்டுக்கும் முன்னதாக தொடங்கி 1980களின் பிற்பகுதியிலிருந்து ரத யாத்திரையில் தொடங்கி அது தீவிரம் பெற்று 92 மசூதி இடிக்கப்பட்டு இப்போ மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு கோயில் கட்டப்பட்டிருக்குது. இத்தனை 10 ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட இந்த பிரச்சனை இப்போ ஜிஆர் சாமிநாதனின் கீழ், ஜிஆர் சாமிநாதன் ஆட்சியின் கீழ்னு கூட சொல்லலாம், கீழ் 10 நாளில் இதை முடிக்கிறேன் நான். அயோத்தியாவில் உங்களுக்கு அவ்வளோ காலம் எடுத்தது, திருப்பரங்குன்றத்தில் அவ்வளோ காலம் எடுக்காது என்று அதை 10 நாளைக்குள்ளே விசாரித்து முடிக்கின்ற அளவுக்கு அதை தள்ளி கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம். இந்த அயோத்தி திருப்பரங்குன்றம் இதற்கிடையிலான பொருத்தப்பாடுகள் ரொம்ப நிறைய நேரம் கடந்து விட்டதால் சாராம்சமாக சொல்கிறேன். அவங்க அயோத்தி ஆக்குவோம் அப்படின்னு சொன்னது ஒரு பொதுவான கூற்று அல்ல. இந்த 2 நிகழ்வுகளுக்கும் இருக்கக்கூடிய நிறைய சிமிலாரிட்டிஸ், ஒப்புமைகள் நிறையா இருக்குது. ஒரு முக்கியமான வேறுபாடும் இருக்குது. இந்த அயோத்தி விவகாரத்துக்கு நீதிமன்றங்களை மட்டுமின்றி பெரும் அளவில் மக்களை திரட்டி அதன் மூலம் அரசுக்கும் கட்சிகளுக்கும் நீதிமன்றத்துக்கும் அழுத்தம் கொடுத்து தங்கள் நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றி கொண்டார்கள். இப்போ திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரையில் அப்படி மக்களை திரட்டி தமிழ்நாட்டின் மக்களுடைய கருத்து ஆதரவுடன் இதை அவர்களால் சாதிக்க முடியவில்லை. தேர்தலில் வெற்றி பெற்றும் சாதிக்க முடியவில்லை. ஒரு பொது கருத்தை கூட உருவாக்க முடியவில்லை. அப்போ எதை பயன்படுத்துகிறார்கள் என்றால் நீதிமன்ற அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள். இந்த பக்கம் எப்படி ஆர்.என். ரவியை வைத்துக்கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை முடக்குகிறார்களோ அதே போல் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களின் விருப்பம் ஆகியவற்றை முடக்குவதற்கு தேர்ந்தெடுக்கப்படாத இந்த நீதிமன்றம், அருண்ஜேட்லியுடைய வார்த்தையில் சொன்னால் த டைரனி ஆஃப் த அன்எலெக்டட், தேர்ந்தெடுக்கப்படாதவர்களின் சர்வாதிகாரம். உச்சநீதிமன்றத்தை பற்றி தான் அவர் அப்படி சொன்னார் அருண்ஜேட்லி. அப்படி இந்த நீதிமன்றத்தின் சர்வாதிகாரத்தை வைத்துக்கொண்டு அதை சாதிக்க முயற்சிக்கிறார்கள். இப்போ இந்த திருப்பரங்குன்றத்தை ஏன் இந்த அயோத்தியை நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், நம்ம நாட்டில் கட்சிகள், முக்கியமாக நீதிமன்றங்கள் இதெல்லாம் எப்படி இயங்கி வந்திருக்குது, இதில் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய மெத்தட், மோடஸ் ஆப்பரண்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவருடைய செயல்பாட்டு முறைகள் அது என்னவா இருந்திருக்குது என்பதை பற்றி நாம் ஒரு முறை மீள் பார்வை பார்த்து அதை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டியிருக்குது. இன்றைக்கி கோயிலெலாம் கட்டியாச்சு, எல்லாம் முடிஞ்சு இது பண்ணிட்டாங்க. இப்போது ஒரு காவி கொடியும் ஏற்றிட்டார் இப்போ மோடி. கடைசியாக இந்த பகவத் ஜண்டா என்ற கொடியை ஏற்றிட்டார். இந்த பிரச்சனை எப்போ தொடங்கியது என்றால் 1853, 1857 நாம் சிப்பாய் கழகம் என்று சொல்லப்படுகின்ற முதல் சுதந்திர போர் தமிழ்நாட்டில் தான் நடந்தது. அது 2வது தான், அது தனி பிரச்சனை. அது அந்த 1857க்கு சில ஆண்டுகள் முன்னால் 1853 தான் இந்த இடத்துல ராமன் பிறந்தான் என்ற டிஸ்பியூட்டு, ஒரு சின்ன கலவரம் இந்து முஸ்லீம் தரப்புகளுக்கிடையே 53 தான் வருது. அதற்கு பிறகு 1857 அங்கே நவாப் தான் ஆட்சி செய்கிறார்.
அந்த நவாப் ஆட்சி செய்கின்ற காலத்தில் 1857 நவம்பரில் அங்கே வந்து அந்த மசூதிக்கு வெளியே, மசூதிக்கு உரிமையான வளாகத்தில் அதற்கு வெளியே ஒரு சின்ன மேடையை ஒருத்தர் வந்து கட்டுறாரு. அதுக்கு பேர் ராம் சபுத்ரா. அந்த இடத்துல தான் ராமன் பிறந்தான். ஓப்பனான மேடை, கோயில் இல்லை, ஒரு மேடை. அது 17 அடிக்கு 21 அடி ஒரு மேடை. அந்த இடத்துல தான் ராமன் பிறந்தார் என்று சொல்லி சொன்னபோது அந்த நவாப் என்ன செய்கிறாருன்னா இடின்னு சொல்லலை. அதை இடின்னு சொல்லாமல் முஸ்லீம் தரப்புக்கும் இந்து தரப்புக்கும் ஒரு பஞ்சாயத்து பண்ணி, நீங்கள் இந்த நேரம் கும்பிட்டுக்குங்க, அவங்க அந்த பக்கமாக வந்து தொழுகை பண்ணிக்கங்க அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து பண்ணி விடுறாரு. அது வந்து அவத் சமஸ்தானம், அயோத்தி என்பது. அந்த அவத் சமஸ்தானத்தை தான் வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும், வாரிசு இலி கொள்கை என்று அப்போ இருந்த டல்ஹவுசி வைஸ்ராய் அவர் வந்து ஒரு மன்னனுக்கு வாரிசு இல்லைன்னா இந்த சமஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று அவங்க எடுத்துக்கலாம் என்று ஒன்று கொண்டு வரும்போது தான், கிழக்கிந்திய கம்பெனி அதை கொண்டு வரும்போது தான் அந்த பிரச்சனையே உருவாகுது. 1857 அதுக்கான அடிப்படை அங்கே தான் உருவாகுது. அப்போ அந்த அவத் சமஸ்தானத்தில் இருந்த நவாப், அந்த நவாபினுடைய அந்தப்புறத்தில் இருந்த ஒரு விவசாய பெண், அந்த பெண் பேர் வந்து ஹசரத் மகள். பட்டத்திராணிக்கு வாரிசுகள் இல்லை. வெள்ளைக்காரன் இப்படி எடுத்துக்கிட்ட போது நவாபும் சரண்டர். அதை எதிர்த்து போராடிய அந்த விவசாய பெண் ஹசரத் மகள். இதை எதுக்கு இங்கே சொல்கிறேன்னா, நமக்கு ஜான்சி ராணி என்று அது மட்டும்தான் தெரியும். மிக முக்கியமான ஒரு போராளி ஹசரத் மகள். கடைசி வரைக்கும் அவங்க சரண்டர் ஆகலை. தன் மகனுக்கு தான் பட்டத்து உரிமை அப்படின்னு அவங்க ஃபைட் பண்ணுறாங்க. அடிப்படையில் ஒரு பெசன்ட் உமன். கடைசியில் அவங்க நேபாளத்தில் தலைமறைவாக காடுகளில் திரிஞ்சு அனாதையாக செத்து போகிறாங்க. அப்போ அந்த அவத் சமஸ்தானம் அப்படின்றது இந்து முஸ்லீம் இணைந்த கங்கா ஜமுனி கல்ச்சர் அல்லது சின்க்ரெட்டிக் கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியரும் இந்து கலாச்சாரமும் கலந்த ஒரு பண்பாடு, இலக்கியம், இதெல்லாம் வளர்ந்த ஒரு இடம்தான் அந்த அவத் சமஸ்தானம். அப்போ அந்த இடத்துல அந்த மன்னர் அன்னைக்கு வந்து இது கட்டின பிறகு அதை இடிக்க சொல்லலை, மாறாக இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து பண்ணி விடுறாரு. இது வந்து 1885. அதுக்கு பிறகு அந்த கோயிலினுடைய அர்ச்சகர் மாதிரி இருக்கக்கூடிய மகந்த் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த மேடையில் நாங்கள் ஒரு கோயில் கட்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போடுறாரு உள்ளூர் கோர்ட். அப்போ வந்து சமஸ்தானம் முடிஞ்சிருது. கிழக்கிந்திய கம்பெனியின் கீழே அது பிரிட்டிஷ் ஆட்சி வந்துடுது 1857 பிறகு. அங்கே சப்ஜட்ஜுக்கிட்ட ஒரு வழக்கு போடுறாரு, போட்டு இந்த இடத்துல கோயில் கட்டிக்கிறோம். அங்கே ஹரிகிஷன் சிங் என்பவர் தான் சப்ஜட்ஜ். இங்கே ராமையர் மாதிரி 1885 அவர் வந்து கோயிலெலாம் கட்டக்கூடாது, இது அனாவசியமாக பிரச்சனையாகும், கும்பிட்றதுன்னா இதோட கும்பிட்டுக்குங்க, கோயில் கட்டுவதை அனுமதிக்க முடியாது, அது வந்து மத ரீதியான மோதலுக்கு வழிவகுக்கும் என்று சொல்லி நிராகரிக்கிறார். அதுக்கு மேலே அவர் அப்பீலுக்கு போகிறார். அப்பீல் வந்து மாவட்ட நீதிபதி பேர் சாம்பர், வெள்ளைக்கார நீதிபதி. அவர் வந்து அதை பரிசீலிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, அயோத்தியை வந்து இந்துக்களின் புனிதமான ஒரு இடம், ராமன் பிறந்த இடம் அப்படின்னு கருதுகிறாங்க. இந்த இடத்துல இந்த மசூதியை கட்டிட்டாங்க, அது உங்களுக்கு சங்கடமாக இருக்கலாம், ஆனால் கடிகாரத்தெல்லாம் திருப்ப முடியாது. 356 வருஷம் கழித்து இப்போ இதை ஒன்றும் மாற்றலாம் முடியாது. இங்கே கோயில் கட்டுவது அப்படின்றது சரியில்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. திரும்ப இந்த பிரச்சனையை கிளப்பாதீங்க. இதுக்கு ஒரு தீர்வு என்னென்னா, மசூதிக்கும் இந்த ராம் சபுத்ரா என்ற மேடைக்கும் இடையில் ஒரு வேலி அமைத்து விடுவது. நீங்கள் அந்த பக்கம் போகாதீங்க, அவங்க இந்த பக்கம் வர வேணாம் என்று ஒரு உத்தரவு போடுகிறார். இது மாவட்ட நீதிமன்றம். இது நடைபெற்றது 1885. இதுக்கப்புறம் எதுவும் கிடையாதுங்க. 1934 தான் அங்கே ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. பசுவை கொன்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மதக்கலவரம். அந்த கலவரத்தை ஒட்டி ஒரு கூட்டம் போய் மசூதியை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அதில் சிறிய சேதாரம் ஏற்படுது. அப்போ அன்றைய பிரிட்டிஷ் அரசு என்ன செய்து அவங்களெலாம் அரெஸ்ட் பண்ணி யார் சேதம் ஏற்படுத்தினார்களோ அவங்கள்ட்ட தண்டத்தொகை வசூலித்து சேதப்படுத்திய அந்த மசூதியை வந்து மீண்டும் சீரமைக்கிறார்கள். இது நடைபெற்றது 1934. அதற்கு பிறகு 1949 ஆகஸ்ட் உங்களுக்கு தெரியும், ஆகஸ்ட் 1547 சுதந்திரம் வந்தாச்சு. அதற்கு முன்னும் பின்னுமாக இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை ஒட்டி மத கலவரங்கள் நாடெங்கும் நடக்குது. ஏறத்தாழ 10 லட்சம் பேர் 2 தரப்பிலும் கொல்லப்படுகிறார்கள். இப்படி ஒரு கொந்தளிப்பான சூழல் நிலவுது.
காந்தி சுட்டு கொல்லப்படுகிறார். காந்தி சுட்டு கொல்லப்பட்டு அது யார் என்ன உங்களுக்கு தெரியும். அது ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ளேயே 49 அங்கே ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. அந்த இன்சிடெண்ட் என்ன, பாபர் மசூதிக்குள்ளே திடீரென்று ஒரு நாள் இரவில் ராமன் பூமியை பிளந்து கொண்டு வந்து விட்டான் அப்படின்னு நடுராத்திரியில் ராம்லல்லா குழந்தை ராமன் அங்கே பூமியை பிளந்து கொண்டு வந்து விட்டான் அப்படின்னு ஒரு செய்தி பரபரப்பாகுது. இந்த செய்தி நேருவுக்கு போன உடனே அந்த உத்தரப்பிரதேசம் அன்றைக்கி யுனைடெட் ப்ராவின்ஸ் அதனுடைய முதல்வர் கோவிந்த் வல்லப் பந்தை கூப்பிட்டு முதல்ல அந்த சிலையை எடு அங்கேருந்து, அது அங்கே இருக்கக்கூடாதுன்னு உத்தரவு போடுறார். ஆனால் அந்த முதல்வர் அதை நிறைவேற்றவில்லை. முதல்வர் நிறைவேற்றவில்லை என்பது மட்டும் அல்ல, அந்த ஊரில் ஒரு கலெக்டர் இருக்கார், அவர் பேர் கே நாயர், மலையாளி. அவர் அங்கே டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லக்கூடிய கலெக்டர். அவர் அதை எடுக்க முடியாது, எடுத்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகும் அப்படின்னு எடுக்க மறுக்கிறார். அவர் எடுக்க மறுக்கிறார். அது என்னங்க ஒரு முதல்வரே சொல்லி அவர் மறுத்துருவாரா அப்படின்னு சொன்னாக்கா, அதில் உள்ள முக்கியமான பிரச்சனை, அன்றைக்கி காங்கிரஸுக்குள்ளே கணிசமான பகுதியினர் ப்ரோ ஹிந்துத்வா அல்லது இந்து மகாசபா ஆதரவாளர்களாக, ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்களாக அப்படி இருந்தார்கள் என்பதுதான் உண்மை. பின்னால் DK ஜா என்ற பத்திரிகையாளர் எழுதக்கூடிய இதை பற்றி அந்த நூலில் இதை பற்றி எழுதுகிற நூலில் இந்த சிலை வைப்பதில் யார் ஈடுபட்டாங்கன்னா, காந்தி கொலையில் யார் அக்யூஸ்டோ அவங்க தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர் எழுதுகிறார், இந்த சிலையை உள்ளே கொண்டு வந்து வைப்பதில். இப்போ அந்த கலெக்டர் அதை எடுக்க முடியாது அப்படின்ன பிறகு அதில் என்ன முடிவு வருது அப்படின்னு சொன்னால் அதை மூடிடுறாங்க. இருக்கிறபடியே இருக்கட்டும், ஸ்டேட்டஸ்கோ. இப்போ சிலையை உள்ளே மசூதிக்குள்ளே வைத்த பிறகு இஸ்லாமியர்கள் அங்கே வழிபாடு செய்ய முடியாது. அவர்களுக்கு சிலை வழிபாடு நம்பிக்கை இல்லை என்ற அடிப்படையில் மசூதிக்குள்ளே அவர்கள் வழிபாடு செய்ய முடியாது. இதை பூட்டியாச்சு, நீயும் போகக்கூடாது அவரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. இது 49. 1950 ஒரு கோபால் சிங் விஷாரத், இதெல்லாம் நான் எதுக்கு இந்த தேதியெல்லாம் சொல்கிறேன்னாக்கா, எப்படி கொஞ்சமாக ஒரு லீகலாக மாற்றுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு. இது அங்கே தான் நடக்கும்ன்றது இல்லை, எங்கேயும் நடக்கலாம். அதுதான் இத்தனை நேரம் வாஞ்சி விளக்குனார் இல்லையா, அந்த கதையை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இதை செய்கிறாங்கன்றது. அப்போது 1950 கோபால் சிங் விஷாரத் என்ற நான் ஒரு சனாதன ஹிந்து, எனக்கு ராமனை பூட்டி வச்சுருக்காங்க, எனக்கு சாமி கும்பிடுற உரிமை வேணும், அது வரைக்கும் யாரும் உள்ளே வரக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு மூடியாச்சு. இவர் ஒரு பெட்டிஷன் போடுறாரு. அப்படி போட்டு வழிபடும் உரிமையை மட்டும் வாங்கிக்கிறார். வழிபடும் உரிமை, அதுக்கு இன்னொரு ஸ்டே ஒன்று கேட்குறாரு. அந்த சிலைகளை அங்கேருந்து யாரும் எடுத்துடக்கூடாது. ஏன் அந்த ஸ்டே வாங்குறாங்கன்னாக்கா, அந்த கலெக்டர் நாயர் பதவி மாறி போயிடுறாரு, வேற ஒருத்தர் வர்றாரு, அப்பீல் வேறு இருக்குது, யாரும் முடிவெடுத்துருவாங்கன்றதுக்காக கோர்ட்டில் போயிட்டு சிலைகளை அப்புறப்படுத்துவதற்கு ஒரு ஸ்டே வாங்கிக்கிறார். இது 1950. இதுக்கு பிறகு இப்படி நீங்கள் ஒரு 4 வழக்குகள் இதில் சொல்லலாம். ஒன்று, இதை எடுக்கக்கூடாது, வழிபாட்டு உரிமை வேணும் என்று சொல்லக்கூடிய இந்த கோபால் சிங் விஷாரத். அடுத்தது இன்னொருத்தர் பெட்டிஷன் போடுறாங்க, இந்த ராம் சபுத்ராக்கு, ராமர் பிறந்த இடத்துக்கு நான் தான் கஸ்டாடியன், நிர்மோகி அக்காரான்னு ஒரு மடம், அக்காரான மடம், அது மாதிரி நிறைய மடங்கள் அங்கே இருக்குது. இந்த அக்காரான்றவருடைய வரலாறு தனி. அவங்க ஒரு பெட்டிஷன் போட்டு, இந்த இடத்தினுடைய கஸ்டாடியன் நான் தான், அதனால் எங்களுக்கு இதில் உரிமை உண்டு அப்படின்னு 1959 அவங்க ஒரு வழக்கு போடுறாங்க. அதுக்கு அடுத்தது இதெல்லாம் போட்ட பிறகு தான் லேட்டாக முழிச்சுக்கிட்டு இஸ்லாமியர்கள் வக்ஃப் போர்டு 1961 இந்த மசூதி எங்களுக்கு சொந்தம், மசூதிக்கு இருக்கிற வெளிப்புறம் எங்களுக்கு சொந்தம், இது எல்லாமே டைட்டில் சூட் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு 1961 ஒரு வழக்கு போடுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வழக்கு இருக்குது, அது 1989 போடுறாங்க. 89 போடுறவர் விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தவர், ரிட்டையர்ட் ஜட்ஜ். அவர் பேர் தேவகி நந்தன் அகர்வால் அப்படின்னு பேர். அவர் எப்படி இதுக்குள்ளே வராரு அப்படின்னா, நான் அந்த குழந்தை ராமனோட கார்டியன், இப்படி போட முடியுமா? போட முடியும், அது பேசுவோம், கார்டியன் அப்படின்னு போடுறாரு. இப்போ மொத்தம் இதில் 4 வழக்குகள் இருக்குது. இப்போ நீங்கள் தோழர் வாஞ்சிநாதன் பேசும்போது சொன்னார் இல்லையா, முதல்ல ராம ரவிக்குமார் ஒரு பெட்டிஷன் போடுறாரு, நீ சொல்கிற இடத்துல தான்ப்பா விளக்கேற்றுறோம்
அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இது என்ன இப்படி ஆகிப்போச்சு, அது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தரை போட சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொருத்தர் போல் இப்படி வெவ்வேறு ஆங்கிளில் இவங்க வந்து போட்டு வச்சுக்கிறாங்க. இதை கடைசியாக இந்த தேவகிநந்தன் அகர்வால் நான் கஸ்டாடியன் அப்படின்னு போடுறாரு. இப்போ இவை எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு இப்போ இது 89 பின்னால் வருது, ரொம்ப லேட்டாக அது வருது. 1951 86 வரைக்கும் அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது, அயோத்தியில் எந்த இஷ்யூவும் கிடையாது. 86 தான் ஒரு சம்பவம் நடக்குது. ஜான்வரியில் இறுதியில் ஒரு சம்பவம் நடக்குது. உமேஷ் சந்திர பாண்டே அப்படின்னு ஒரு நபர், அவர் வந்து அது பூட்டி இருக்கிற ராமன், கதவுகள்லாம் பூட்டி இருக்குது, வெளியே இருந்தால் தொழுகிறாங்க, வழிபடுறாங்க, அதை திறந்து விடணும் வழிபாட்டுக்கு அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போடுறாரு. அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில், மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாரு. வழக்கு போடுபவர் பேர் உமேஷ் சந்திர பாண்டே, நீதிபதி பேர் கே பாண்டே, 2 பேரும் பாண்டே. வழக்கு போடுறாரு. வழக்கு போட்டு அது வந்து 31 ஜனவரி 86, 31 ஜனவரி, அதாவது ஜிஆர் சாமிநாதன் எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறார்கள்ன்றதுக்காக சொல்ல, 31 ஜனவரி 86 வழக்கை விசாரிக்கிறார். வழக்கை விசாரித்து 1ஆம் தேதி அன்னைக்கு திறக்கணும்னு உத்தரவு போடுறார். 31 விசாரணை, நாளைக்கு திறக்கணும்னு உத்தரவு. டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு, எஸ்பி எல்லாருக்கும் உத்தரவு. இந்த வழக்கினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, எதிர்மனுதாரரான அந்த பாபர் மசூதிக்கு உரிமையாளர்களாக இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டுக்கு நோட்டீஸே போடல. இப்படி ஒரு கேஸ் நடக்குதுன்றதே அவர்களுக்கு தெரியாது. மறுநாள் திறக்க சொல்லி இவங்களுக்கு உத்தரவு போட்டுடுறாங்க. திறக்க சொல்லி உத்தரவு போட்டதற்கு சற்று முன்னரே சுமார் 1000-2000 பேர் பாபர் மசூதி வளாகத்துக்கு முன்னால் பக்தர்கள் திரண்டு இருக்கிறார்கள். அப்படியே திருப்பரங்குன்றம் மாதிரி. திருப்பரங்குன்றத்தில் சிஐஎஸ்எஃப்பை கூப்பிட்டு ஒரு 10 பேரையும் கூப்பிட்டு ராமரவிக்குமார் மேலே விளக்கேற்றலாம் என்று 6:05 மாலை ஜிஆர் சாமிநாதன் உத்தரவு போடும்போது போட்டு அவங்க இந்த இடத்துக்கு 7:30 மணிக்கு தான் வந்து சேர்றாங்க, திருப்பரங்குன்றத்துக்கு 7:15. ஆனால் 5 மணிக்கே இங்கே ஒரு கூட்டம், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட கூட்டம் இங்கே தயாராக இருக்குது. போலீஸ் அடிக்கிறாங்க, இங்கே வந்து தயாராக இருக்கிறாங்க. அதாவது 6:05 ஜிஆர் சாமிநாதன் அப்படி ஒரு உத்தரவு போடுவார் என்பது நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டவர்களுக்கு ஞானக்கண்ணில் தெரிஞ்சிருக்குது. முன்னாலேயே இப்படி உத்தரவு போடுவாங்க, வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்குது. முன்னால் அவங்க தயாராக இங்கே இருந்தார்கள். அதுபோல் கே பாண்டே இப்படி உத்தரவு போடுவார் என்பது தெரிந்த ஒரு கூட்டம் வந்து அங்கே நிற்கிது. அவங்க வழிபாட்டுக்கு அது திறந்து விடப்படுகிறது அந்த கோவில். இது வந்து 1986. இதில் ஒரு விஷயம் இருக்குது. இந்த 86 வந்து ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கார். அப்போது இந்துக்களின் ஓட்டை, அவர் போஃபர்ஸ் ஊழல் மாதிரி பிரச்சனைலாம் சிக்கியிருக்கிறார். இந்துக்களின் ஓட்டை கவர்வது அப்படின்னு ஒரு டார்கெட்டு, அதுக்காக நாங்கள் திட்டமிட்டு இதை செய்தோம் என்று அவருடைய கசின் அருண் நேருன்னு அவருக்கு ஆலோசகராக இருந்தார். அவர் பின்னால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதினார், நாங்கள் தான் அதை பிளான் பண்ணி செஞ்சோம், அதாவது பிஜேபிக்கு பதிலாக நமக்கு இந்த ஓட்டை வாங்கிறதுக்கு அப்படி செய்கிறோன்னு சொல்லி தலையில் கொல்லிக்கட்டை எடுத்து சொரிந்து கொண்டார்கள். 86 இப்படி திறந்து விட்ட அந்த கே பாண்டே பின்னால் ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதினார், தன் வரலாறு. அந்த தன் வரலாறில் அவர் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, நான் நீதிமன்றத்தில் உட்கார்ந்துருந்தேன், நான் தீர்ப்பு சொல்லும்போது நீதிமன்றத்தின் மேற்கூரையில் ஒரு கருப்பு குரங்கு உட்கார்ந்துருந்துச்சு. அந்த கருப்பு குரங்குக்கு பக்தர்கள் வந்திருந்து நீதிமன்றத்தில் இருந்தவங்க வாழைப்பழம், வேர்கடலை எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அந்த குரங்கு எதையுமே சாப்பிடலை, ஒன்றும் இது பண்ணல, பேசாமல் உட்காந்துருந்துச்சு. இது என்ன உட்காந்துருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்துட்டு தீர்ப்பெல்லாம் எழுதிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தால் எங்கள் வீட்டு மேலே அந்த குரங்கு உட்காந்துருக்குது. அப்போ இது இறைவன் செயலன்றி வேற என்ன? அதாவது எந்த தீர்ப்பு? அவர் எழுதின தீர்ப்பு என்டார்ஸ்டு பை ராமன். இதை பற்றி முன்னே நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன், அதை நினைவுபடுத்த சொல்கிறேன், படித்து பார்க்கலாம். ராமன் தொடுத்த வழக்கு குரங்கு எழுதிய தீர்ப்புன்னு. அது ஏன்னா ராமன் தொடுத்த வழக்குன்னு பின்னால் சொல்கிறேன். அதை நான் இந்த ஹைகோர்ட் தீர்ப்பு அதை படித்து பாருங்கள், விசித்திரமாக இருக்கும். அப்போ இது 86 வந்து நடக்குது. அப்போது இந்த 86க்கு பிறகு இதை ஆட்சேபித்து முகமது ஹாசிம்ன்றவர் வந்து இது தப்பு, இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு போட்ட உத்தரவு,
அப்படின்னு அதை எதிர்த்து சேலஞ்ச் பண்ணி ஒரு வழக்கு போடுறார். அது எங்கேயுமே நகரலை. இதுவரைக்கும் மாறி மாறி இப்படி போட்ட வழக்குகளை எல்லாம் கிளப் பண்ணி ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் நாங்கள் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் விசாரிப்போம், கீழ்கோர்ட்டில் எங்கேயும் விசாரிக்கக்கூடாது, ஒன்றா நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அதாவது இப்போ எஸ்ஐஆர் வழக்கெல்லாம் இருக்கு இல்லையா, எஸ்ஐஆர் வழக்கு தனித்தனி ஸ்டேட்டில் போட்டிருக்கிறாங்க. மாநில ஹைகோர்ட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டு தான். ஒருவேளை அந்த ஹைகோர்ட் ஏதாவது வில்லங்கமாக தீர்ப்பு கொடுத்துட்டாக்கா தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக சிக்கல் ஆகிடுன்றதுனால எல்லாத்தையும் நாங்களே விசாரிக்கிறோம்னு எடுத்துக்கிட்டாரு நம்ம இப்போ இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி. அதுபோல் அந்த நீதிமன்றம் இந்த நீதிமன்றம் எவனா விசாரித்து ஏடா கூடமாக சொல்லிடக்கூடாதுன்றதுனால எல்லாத்தையும் நாங்கள் ஹைகோர்ட்லேயே விசாரிக்கிறோம் என்று அதை வாங்கி கொண்டார்கள். அப்படின்றது இது நடக்கிறது வந்து 1989, 1989. 1989 அது ரொம்ப முக்கியமான காலம். இந்த ராம ஜன்ம பூமி பிரச்சாரத்தை அவங்க தொடங்கிட்டாங்க. அப்போ 89 அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. யார், இந்த விஸ்வ இந்து பரிஷத் கோர்ட்டுக்கு போயிட்டு, உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு, இந்த ராம் சபுத்ரான்னு ஏற்கனவே வழிபடுற இடம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு கோயில் கட்டணும், அதுக்கு நாங்கள் ஒரு பூமி பூஜை மாதிரி ஒரு அடிக்கல் நாட்டிக்கிறோம் அப்படின்னு அனுமதி கேட்கிறார்கள். உச்சநீதிமன்றம் ரொம்ப பெருந்தன்மையாக அதுக்கு வந்து அனுமதி கொடுக்குது. அடிக்கல் நாட்டுறாங்க. அதுக்கு பேர் ஷிலான்யாஸ் பேர். அடிக்கல் எங்கே நாட்டுறாங்கன்னா அந்த இடத்த விட்டுட்டு பாபரி மசீதுக்கு சொந்தமான அவங்க இடத்துல போய் அடிக்கல் நாட்டுறாங்க. அடிக்கல் நாட்டின பிறகு இது ஸ்டேட்டஸ்கோ. புரியுது இல்லையா? முதல் ஸ்டேட்டஸ்கோ ராம் சபுத்ரா, அடுத்த ஸ்டேட்டஸ்கோ ராமன் சிலை வச்சது, அதுக்கு அடுத்த ஸ்டேட்டஸ்கோ அங்கே வச்ச இதுதான் வந்து வழிபடும் உரிமை, அதுக்கு அடுத்த ஸ்டேட்டஸ்கோ திறந்து விட்டு வழிபடும் உரிமை, அதற்கு அடுத்த ஸ்டேட்டஸ்கோ சிலான்யாஸ். இந்த ஸ்டேட்டஸ்கோன்றது மாறிக்கிட்டே வரதை பார்க்கலாம். நான் ஸ்டேட்டஸ்கோன்னு சொல்கிறது ஒவ்வொரு இல்லீகாலிட்டியும் அதுக்கு அடுத்தது லீகல் ஆக்கப்படுவது நீதிமன்றத்தால். இப்போ இந்த சிலான்யாஸில் இது கல் வந்து அடிக்கல் நாட்டப்படுகிறது. அது வந்து ஒரு ஸ்டேட்டஸ்கோவாக அங்கீகரிக்கப்படுகிறது 89 வரை. 89க்கு பிறகு தான் டிசம்பர் 6, 1992 வருது. 1990 மண்டல் கமிஷன் அறிக்கை விபி சிங் வந்து அமல்படுத்துகிறாரு. பிஜேபி வாபஸ் வாங்குது. உடனே ரத யாத்திரை தொடங்குகிறார் அத்வானி. ரத யாத்திரை தொடங்கி, ரத யாத்திரைன்றது புதிய இளைஞர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒரு டொயோட்டோ காரை ரதம் போல் வடிவமைத்து குஜராத்தில் இருக்கக்கூடிய சோம்நாத் கோயிலிருந்து அத்வானி இந்த ரத யாத்திரை கிளம்பி வர்றார் நாடு பூரா. அப்போ வந்து நம்ம ஜெயலலிதா காரில் வந்து அமைச்சர்கள் தொங்கிட்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அத்வானி ரதத்தில் தொங்கிட்டு வந்தவர் தான் நரேந்திர மோடி. அப்போது அமாவாசைன்னு வச்சுக்கோங்க. அப்போ அப்படி வந்தவர் அந்த பழைய படங்களில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ கருப்பாக கச்சலாக இப்படி இருப்பார். இப்போது இருக்கிற மாதிரி இருக்க மாட்டார், நீங்கள் பார்க்கலாம். அது ரத யாத்திரை. ரத யாத்திரையின் விளைவாக நாடு முழுதும் கொடூரமான முறையில் இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகிறார்கள். இப்போ பீகார் தேர்தலில் வெற்றி பெற்ற போது அசாமினுடைய ஒரு அமைச்சர், பாஜக அமைச்சர், ட்விட்டரில் ஒன்று போட்டார், கோபி ஃபார்மிங் வெற்றி பெற்றது அப்படின்னு போட்டார். அது ஒரு வாதமாச்சு. கோபி ஃபார்மிங்னா காலிஃப்ளவர் ஃபார்மிங். கோபின்றது ஹிந்தியில், காலிஃப்ளவர் விவசாயம் வெற்றி பெற்றது. அது என்ன காலிஃப்ளவர் விவசாயம் என்றால், பீகாரில் இருக்கக்கூடிய பகல்பூர் என்ற இடத்துல எண்ணற்ற முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டு இந்த மாதிரி விளைநிலத்தில், விவசாய நிலத்தில் புதைக்கப்பட்டு அதன் மேல் காலிஃப்ளவர் பயிரிடப்பட்டது. இது இன்னும் ப்ரூட்டலான கொலைகள்லாம் வந்து நிறைய இருக்குது. அப்போது ரத யாத்திரை என்பது ரத்த யாத்திரை. அது அப்படி ஒரு ரத யாத்திரை. அதன் முடிவில் தான் இந்த பாபரி மசூதி டெமாலிஷன் நடக்குது. 1992 இந்த மசூதி இடிக்கப்படும் போது அங்கே முதல்வராக இருப்பவர் பிஜேபியினுடைய கல்யாண் சிங். சுப்ரீம் கோர்ட்டில் போய் நாங்கள் வழிபாடு நடத்த போகிறோம், பாட்டு மட்டும்தான் பாட போகிறோம், பஜனை செய்ய போகிறோம், எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்று விஸ்வ இந்து பரிஷத் வாக்குறுதி கொடுக்கிறது. கல்யாண் சிங் வாக்குறுதி கொடுக்குறார், நான் அந்த ஸ்ட்ரக்சர் பாபர் மசூதிக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சுப்ரீம் கோர்ட்டில் அவர் வாக்குறுதி அளிக்கிறார். இதையெல்லாம் தாண்டி ஒரே நாளில் பாபர் மசூதி இடிக்கப்படுது. அது அத்வானியிலேருந்து முரளி மனோகர் ஜோஷி, அசோக் சிங்கால்,
சாத்வி ரிதம்பரா, இன்னும் இது மாதிரி அத்தனை பேரும் தலைவர்கள் அத்தனை பேரும் இங்கே அணிவகுத்து நிற்க அவர்கள் பார்வையில் அது வந்து மசூதி இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது. அப்போது வந்த ரிப்போர்ட்டர்ஸு ஃப்ரான்டிக்காக நரசிம்மராவ் பிரதமர், இங்கே கல்யாண் சிங் முதல்வர், 2 பேரையும் எந்த பத்திரிகையாலும் ரீச் பண்ண முடியல. அந்த 2 பேரையும் 2 பேருமே இன்கம்யூனிகேட்டோ, தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருந்தாங்க. இடித்து முடிக்கிற வரைக்கும் இடிக்க தொடங்குகிறார்கள். இடிபாடு நடக்குது. அப்போது தூர்தர்ஷன் வந்துருச்சு. தூர்தர்ஷனில் இந்த மாதிரி அங்கே போந்ததில் மசூதிக்கு சிறிய சேதம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு மட்டும் வந்து தூர்தர்ஷன் அன்னைக்கு ரிப்போர்ட் பண்ணுது. நேரே போன பத்திரிகையாளர்கள் வீடியோகிராஃபி எல்லாம் வந்துட்டதுனால அன்றைக்கி இந்துஸ்தான் டைம்ஸில் கரண் தப்பாருக்கு கீழே இருந்த சீமா சிஷ்டி என்ற ஒரு பெண் பத்திரிகையாளர் வீடியோ எடுக்கிறாங்க. இன்னொரு ஃபோட்டோகிராஃபர் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறாரு. இதெல்லாம் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். அவங்க வந்து நேரடியாகவே எடுக்கிறாங்க. இதை அந்த ஊர் முஸ்லீம்கள் பூரா அந்த நிகழ்வன்று ஊரே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இது இடிக்கப்படும் போது முஸ்லீம் வீடுகள் எரிந்து நகரமே புகை மண்டலமாக இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த பத்திரிகையாளர் தான் அன்றைக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. டிசம்பர் 6 டாக்டர் அம்பேத்கருடைய நினைவு நாள் அன்று. அது திட்டமிட்டு தான் அவங்க அந்த நாளை வந்து தெரிவு செய்கிறார்கள். இது எல்லாம் வந்து நடப்பது 1992 டிசம்பர் 6 அன்று. இதற்கு பிறகு இதனை தொடர்ந்து நாடு முழுதும் வயலன்ஸ் நடக்குது. மிகப்பெரிய வயலன்ஸ் மும்பையில் நடக்குது. மும்பையில் வந்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க. இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொன்னாக்கா வழக்கமாக ஏழைகள் தான் தாக்கப்படுவார்கள். ஆனால் இந்த மும்பை வயலன்ஸில் ஒரு ரொம்ப சூப்பர் ரிச்சாக இருக்கக்கூடியவங்களாம் தாக்கப்பட்டார்கள். அதில் தான் வந்து சஞ்சீவ் பட் இருக்கார் இல்லையா, சஞ்சீவ் பட் இல்லை, சஞ்சய் தத், அவர் வந்து ஒரு நவீன துப்பாக்கியோடு கைது செய்யப்பட்டார். ஏன்னாக்கா யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, யாருக்கும் எது வேணால் நடக்கலாம், மல்டி மில்லியனராக இருந்தாலும் கொல்லப்படலாம் என்ற அளவுக்கு சூழல் வந்து மும்பையில் நிலவியது. அதில் யாரும் தண்டிக்கப்படலை. ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன் என்ற ரிப்போர்ட்லாம் வந்தது. அது தனி ஒரு விஷயம். அப்போது இது 92க்கு பிறகு நாடு முழுவதும் நடந்தது. இதற்கு பிறகு இந்த வழக்கில் என்ன நடக்குது? இடிச்சாச்சு, இப்படி வன்முறை நடக்குது, ஆட்சிகள் பலது வந்து டிஸ்மிஸ் பண்ணப்படுது. 93ல் கல்யாண் சிங் ஒரு வேலை செய்கிறார். மசூதியை சுற்றி இருக்கிற 67 ஏக்கரை டேக் ஓவர் பண்ணுறார். இடிபாடுகளின் மீது ராமனை வைத்து அது வழிபாட்டுக்கு அனுமதிக்கப்படுது. அப்போது அது எதுக்காக வைக்கிறாங்கன்னாக்கா, நாளைக்கு கோயில் கட்டினாக்கா அதுக்கு தேவைப்படும் 67 ஏக்கரை வந்து அக்வயர் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து இது அதாவது நீங்கள் இடித்தது நேரடியாக கண் முன்னால் நிகழ்த்தப்பட்ட ஒரு குற்றம். அப்போ அங்கே கோயில் கட்ட முடியுமா சட்டப்படி அப்படின்னா இல்லை. ஆனால் அதுக்கு முன்னால் லேண்ட் அக்வயர் பண்ணப்படுது. 67 ஏக்கர் லேண்ட் வந்து அக்வயர் பண்ணுறாங்க. இப்போது இதற்கு பிறகு ஆதாரம் கண்டுபிடிக்கணும்ல, இடித்தாச்சு. ஏன் இடித்தோன்றதுக்கு அப்போ ஒரு விளக்கம் சொன்னாங்க. இந்து ராமன் கோயிலை இடித்து தான் பாபர் இந்த மசூதியை கட்டியிருக்கிறான். பாபருடைய தளபதி மீர்பாக்கி கட்டியிருக்கிறான். அதை கண்டுபிடிக்கணும்னா பூமிக்கு அடியில் தானே இருக்கு, அப்போ இடித்தா தானே முடியும் என்று சொல்லி தான் இடிக்கிறார்கள். இடித்ததுக்கு பிறகு 2003 ஆர்கியலாஜிக்கல் சர்வேக்கு ஒரு ஆர்டர், உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட், அடியில் எதுனா இருக்கா தேடி பாருங்கள் அப்படின்னு. அது வெறும் இந்துக்களாக மட்டுமே அதுக்கு வந்து பணியில் அமர்த்தப்படுகிறார்கள். அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் அப்புறம் சில முஸ்லீம்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணப்படுறாங்க. தோண்டுனா அதில் ஒன்றும் கிடைக்கல. இதுதான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே 2003 முடிவு. வழக்கு 2010 அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு வருது. 3 நீதிபதிகள், அதில் ஒருத்தர் இஸ்லாமியர். அந்த 3 நீதிபதிகள் அமர்வு அதை விசாரித்து என்ன செய்கிறாங்கன்னா, 3 பேர் பார்ட்டி இருக்கிறாங்க. ஒன்று அந்த நிர்மோகி அக்காரா, இன்னொன்று வந்து வக்ஃப் போர்டு, 3வது தேவகி நந்தன் அகர்வால், அதாவது ராமனுடைய கார்டியன். இந்த 3 பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த ராமனோட கார்டியன் அப்படின்றத பற்றி நான் ஒன்று சொல்லணும். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு இருக்கிற சொத்தெல்லாம் அந்த சிலைகளின் பேரில் தான் இருக்குது. சிலைக்கு பேர் வந்து ஜூரிடிக்கல் பர்சன். அது நீதியின் பர்பஸுக்கு அவர் ஒரு மனிதர் அப்படின்னு கணக்கு. அதாவது இப்போ ஒரு நிறுவனம் இருக்குது, கார்ப்பரேஷன் இருக்குது, கூட்டு பங்கு கம்பெனி.
அது வந்து ஒரு ஜுரிடிக்கல் பர்சன். அது மாதிரி அது அது இன்னொரு அதனுடைய விக்கிரகத்தினுடைய இன்னொரு சட்ட ரீதியான தகுதி என்னென்னா, அது பெர்பெச்சுவல் மைனர். எல்லா காலத்துலேயும் அது மைனர். அதனால் அதுக்கு ஒரு கார்டியன் இருப்பாங்க. அந்த கார்டியன் அறங்காவலராகவோ யாராவோ இருக்கலாம். இப்போ தேவகிநந்தன் அகர்வாலை நீ எப்படியா கார்டியன் கோர்ட்டு கேட்கல, போட்டதை எடுத்துக்கிட்டாங்க. அவன் வந்து புத்திசாலித்தனமாக அந்த காரியத்தை செஞ்சுருக்கிறான். அதாவது 1989 வரைக்கும் சங்கிகளுக்கு மூளை இல்லைன்னு சொல்கிறேன். கேம்பெயின்லாம் எடுத்துட்டாங்க. இது சட்ட ரீதியாக எப்படி இதை வந்து நிலைநாட்டி கொள்வது என்ற புத்தி அவங்களுக்கு அப்போ இல்லை. கலவரம் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. அதை வந்து பின்னால் 89 அந்த ரிட்டையர்டு ஜட்ஜு தான் அந்த கதை கண்டுபிடிச்சி நான் ராமனுக்கு கார்டியன் அப்படின்னு பெட்டிஷன் போட்டு அதில் வந்து இன்க்ளூட் ஆகிறார். இப்போ இந்த 3 பேர் இந்த வழக்கில் இருக்கிறாங்க. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம், இது வந்து ஒரு சிவில் வழக்கு. இந்த சிவில் வழக்கில் 3 பேருமே இந்த மொத்த இடமும் எனக்கு சொந்தம்னு தான் கேட்குறாங்க. 3 பேருடைய கோரிக்கை அது. நீதிமன்றம் இந்த இடத்துல ராமன் பிறந்தான் என்பதற்கு என்ன எவிடன்ஸ் என்ற கேள்வியை வந்து பரிசீலிக்குது. அதை பரிசீலிக்கும் போது அந்த தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த இடத்துல ராமன் சிலை இருக்கணுன்ற அவசியம் இல்லை. பூமியை பிளந்து 1949 அன்று ராமன் வந்தானா என்பது பற்றி கூட எனக்கு தேவையில்லை. அங்கே ராமன் பிறந்தான் என்று இந்துக்கள் நம்பினால் அந்த இடத்தில் ராமன் இருக்கிறான். இது அந்த தீர்ப்பில் இருக்குது. இப்போ நம்ம தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்ன்றோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கே நம்பினா அங்கே இருக்கிறார். அது ஒரு ஓப்பன் ஸ்பேஸே, அது அப்படி தான் எடுத்துக்கணும். அது அந்த கடவுள் பிறப்பிடமாக இருப்பிடமாக அப்படி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த தீர்ப்பு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த 3ஆக பிரித்து கொடுத்துட்றாங்க. 1/3 1/3 1/3 3 பேருக்கும் அதை பிரித்து கொடுக்கிறார்கள். அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டே பண்ணுது. ஜஸ்டிஸ் லோதா வந்து ஸ்டே பண்ணுறாரு. அவர் ஸ்டே பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று சொல்கிறார். என்ன காரணம்? இந்த நம்பிக்கை அதுக்குள்ளெல்லாம் அவர் போகலை. அவர் மிக முக்கியமாக ஒரு காரணம் சொல்கிறது, இது ஒரு டைட்டில் சூட். இந்த டைட்டில் சூட்டில் 3 பேரும் முழு இடத்துக்கும் உரிமை கேட்கிறார்கள். இதை 3ஆக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு பெட்டிஷனர் யாருமே கேட்கல. பெட்டிஷனர் கோராத ஒன்றை நீங்கள் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் பிரைமா ஃபேசி இல்லீகல் இது அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறார். அதான் சாமிநாதன் பண்ணியிருக்கிறது. பெட்டிஷனர் கோராத ஒன்றை அவர் தீர்ப்பில் என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த தீர்ப்பில் மரபு என்பதற்கு, இது தீபத்தூணில் விளக்கு ஏற்றப்பட்டது என்ற மரபுக்கு ஆதாரம் இல்லை என்றாலும் இந்த சொத்தின் மீது தனக்கு இருக்கின்ற உரிமையை தேவஸ்தானம் நிலைநாட்டி கொள்ள வேண்டி இருக்கிறது. தேவஸ்தானம் கேட்கல, அது தேவஸ்தானம் நிலைநாட்டி கொள்ள வேண்டி இருக்கிறது. அதன் பொருட்டாவது ஒரு நாள் விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு நாளைக்கு வந்து கேட்டை மூடுவாங்க, யாரும் உள்ளே உடக்க மாட்டோம் அப்படின்னு எல்லா கேட்டையும் எதுக்காக மூடுறாங்கன்னா, இது எங்கள் இடம் அப்படின்னு நிலைநாட்டி கொள்வதற்கு, அதன் பொருட்டாவது விளக்கேற்றப்படணுன்றார். இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டால், பெட்டிஷனர் கோராத ஒரு ரிலீஃபை நீங்கள் கொடுக்க முடியுமா என்ற அடிப்படையில் தான் ஜஸ்டிஸ் லோதா அந்த ஹைகோர்ட் தீர்ப்பை வந்து அவர் நிறுத்தி வைக்கிறார். அதற்கு பிறகு அதுக்கு பிறகு தான் ஃபைனல் தீர்ப்புக்கு வந்துடுறோம். நம்ம இறுதி தீர்ப்புக்கு சந்திரசூட் 5 நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்புக்கு வந்து நம்ம வந்துடுறோம். ஒட்டக்கடுதாஸ் தான். ஏன் இப்போ கவர்னருக்கு கொடுத்துருக்கிற பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுக்கு கொடுத்துருக்கிற கருத்தும் மொட்டைக்கடுதாஸ் தான். 5 பேர் யார் சைன் பண்ணாங்க அப்படின்னு இல்லை, அப்படி சைன் பண்ணாத அது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதில் ரொம்ப மையமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, 1528 மசூதி கட்டப்பட்டது. 1857 அப்புறம் தான் அந்த பிரச்சனை வருது. இதற்கு இடைப்பட்ட காலத்தில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தியதற்கு அவர்கள் ஆதாரம் தரவில்லை. மசூதி எதுக்கு கட்டுவாங்க? அந்த பீரியடில் வேற என்ன ஆதாரம் கொடுக்க முடியும்? அந்த காலகட்டத்தில் இந்த சட்டங்கள், இந்த முறைமைகள் இதெல்லாம் வருவதற்கு முந்தைய காலம் அது. அப்போ இந்த கேள்வியை அவர் வந்து இந்துக்களிடமும் கேட்டிருக்கணும் நீதிமன்றம். ஆனால் இந்துக்களிடம் அந்த கேள்வி கேட்கவில்லை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதே போல் டிசம்பர் 6, 1992 அந்த மசூதியை இடித்தது அப்படின்றது அக்ரீஷியஸ் வயலேஷன் ஆஃப் லா, அப்பட்டமான சட்ட மீறல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அப்படி ஒரு சட்ட மீறலில் ஈடுபட்டவர்களுக்கு அதை சொத்தாக்க முடியுமா
உரிமையாக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போது பிரசாந்த் பூஷன் போன்றவர்கள் அந்த கேள்வி எழுப்புனாங்க. தந்தையை கொன்ற தனையனுக்கு தந்தையின் சொத்தை உரிமையாக்க முடியுமா? கிடையாது. அப்படி தந்தையின் சொத்து தனையனுக்கு சொந்தம். ஆனால் அவன் கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அது ப்ரூவ் பண்ணப்பட்டாக்க அவனுக்கு சொத்து சொந்தமாக முடியாது. அப்போ அவனுக்கு இதை கொடுக்குறீங்களா என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். இது இல்லாமல் சில முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது. இந்த பீரியடில் ராம ஜன்மபூமி கேம்பெயின், பாபரி மசீதுக்கு எதிரான இந்த கேம்பெயின் பூரா ஒரு விஷயத்தை அவங்க செய்கிறாங்க. இப்போ ராமன் என்பவன் தெய்வமா மனிதனா, ராமாயணம் என்பது புராணமா வரலாறா என்ற கேள்வி ஒன்று இருக்குது. அவங்களுடைய கணக்குப்படி வால்மீகி ராமாயணம் படைத்த ஒரு அத்தாரிட்டி இருக்கிறாரு, ஒரு ஆங்கிலேயர் ராபர்ட் கோல்ட்மேன் என்பவர். அவர் கரெக்டாக அவங்க 4 நட்சத்திரம் சொன்னதெல்லாம் கணக்கு பண்ணி 8,67,102 கிமு திரேதாயுகம் இது, இந்த ஆண்டில் தான் ராமன் பிறந்திருக்குன்னா இவன் சொல்கிற கணக்குப்படி என்பது அந்த ராபர்ட் கோல்ட்மேனுடைய கணக்கு. 8,67,100 அதுதான் அதுக்கு தான் வரேன். இப்போது நீங்கள் மாடர்ன் சயின்ஸ் ஹோமோசேப்பியன்ஸு 2 லட்சம், ஞான்றதால் மனிதன் 3 லட்சம் ஆண்டு சுமார். அப்போ இதில் என்ன உருவாகி இருக்க முடியும்? இப்போ நீங்கள் வரலாறு என்று பேசினால் இது எப்படி பொருந்தும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இல்லை தெய்வம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் பிறப்புக்கு எப்படி டேட்டு தீர்மானிக்கிறீங்க, கடவுளுக்கு பிறப்புக்கு தேதி உண்டா என்ற கேள்வி இப்படி வருது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது. இது மட்டுமல்ல, இப்போ சொத்தை பொறுத்த வரைக்கும் ராம்லல்லா ஒரு ஜூரிடிக்கல் பர்சன். அவர் இந்த வழக்குகள் நீதித்துறையின் தேவைக்கான ஒரு சட்டபூர்வமான மனிதன். அப்போது ஒரு கார்ப்பரேஷன் கூட ஒரு ஜூரிடிக்கல் பர்சன் தான். ஜூரிடிக்கல் பர்சனுக்கு டேட் ஆஃப் பர்த் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. சிலைக்கு டேட் ஆஃப் பர்த் உண்டா? இந்த கேள்விகள் எதற்குள்ளும் இந்த தீர்ப்பு சட்ட ரீதியாக இந்த தீர்ப்பு போகலை. அதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமானது என்ன? கிளம்புறீங்களா? சரி, தோழர் இன்னைக்கு கிளம்ப வேண்டியிருக்குது. அவர் இரவு ட்ரெயினுக்கு போகணும், அதனால் அவர் கிளம்புறார். தோழர் மன்னிக்க, நான் ட்ரெயினுக்கு போகிறதுனால நாளை கழிச்சு இந்த வழக்கு இருக்குது. டிசம்பர் 14 வர ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் அமைதி மத நல்லிணக்க பேரணி ஒன்று மதுரையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கங்க, இல்லை நண்பர்களுக்கு தகவல் சொல்லுங்கள். அதனால் அந்த தீர்ப்பினுடைய இன்னொரு மிக முக்கியமான மோசமான பகுதி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம பர்திவாலா ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆர்டிகிள் 142 கொடுக்கப்பட்டது. அது கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் வழங்குவதற்காக. அதனால தான் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அப்படின்னு நீ போட்டு வச்சுருக்க முடியாது, 3 மாதம் என்று கால இலக்கு தீர்மானித்தது. 142 கீழே உச்சநீதிமன்றத்துக்கு முழு நிறைவான நீதி வழங்குவதற்கு இருக்கின்ற அதிகாரத்தின் கீழ் தான் அந்த 142 அந்த தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதுபோல் 2G வழக்கில் வழக்கு விசாரணைக்கெல்லாம் வருவதற்கு முன்னால் அது ஊழல் வழக்கு பரவலாக பேசப்பட்ட காலத்தில் அதை உடனே விசாரணைக்கு எடுத்த நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதி கங்குலி ஆராசா கொடுத்த எல்லா லைசன்ஸையும் ரத்து பண்ணி உத்தரவு போடுறார். விதவுட் ட்ரையல், விசாரணைக்கு முன்னாலேயே. அதுவும் 142 தான் அதை கொடுக்குறாங்க. இந்த அயோத்தியா தீர்ப்பு 142 கொடுக்கப்படுது. இது ஒரு ரியல் எஸ்டேட் பிரச்சனை. இது ஆக்சுவலாக இது ஒரு உரிமையியல் வழக்கு. அதை எதுக்கு 5 நீதிபதிகள் கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் விசாரிக்கணும்? அது எதற்கு 142 வழங்கணும் தீர்ப்பு? என்ன முழு நிறைவான நீதி அப்படின்னாக்கா, குற்றவாளிகளுக்கு அந்த இடத்தை சொந்தமாக்கி விட்டு முஸ்லீம்களுக்கு அந்த பக்கம் ஒரு இடம் ஒன்று கொடுக்குறேன், 5 ஏக்கரா ஏதோ ஒன்று கொடுக்குறேன் என்று எழுதிவிட்டு இது ஒரு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் வழங்குவதற்காக நாங்கள் செய்திருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் அந்த தீர்ப்பினுடைய மிக ஆபத்தான, மிகவும் பிரச்சனைக்குரிய சில பகுதிகள் இருக்குது. தீர்ப்பு பூரா இடத்துல ABC 3 பேருக்கு இடையில் பிரச்சனை இருக்குது. ஆனால் தீர்ப்பு முழுதும் இந்து தரப்பு முஸ்லீம் தரப்பு என்று பேசுகிறது. இப்போ இந்து தரப்புன்றது யார்? நீங்களா, நானா, எல்லாரும் சேர்ந்தா? முஸ்லீம் தரப்பு என்பது யார்? அப்படி பேசவே முடியாது. அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு சொல்லாடலை இந்த தீர்ப்பு அறிமுகப்படுத்துது. ஆக பெரும்பான்மையான இந்துக்களின் பிரதிநிதிகள் அவங்க. இந்து தரப்பு அவர்களை பிரதிநிதியை அங்கீகரிச்சிருக்குதா? ஆர் ஃபார் தட் மேட்டர் இஸ்லாமியர்கள் எங்களுடைய தரப்பு இவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா பாபரி மஸ்ஜித் ஆக்ஷன் கமிட்டியை? இல்லை.
அப்போ இந்த மாதிரி ஆபத்தான விஷயங்கள் எல்லாம் அந்த தீர்ப்பில் இடம்பெற்றிருப்பதை நம்ம பார்க்குறோம். இதுக்கப்புறம் ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்லி இதை வந்து நிறைவு செய்யலாம். இந்த மசூதி இடிக்கப்பட்ட பிறகு குற்றவாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க மீதான வழக்கு விசாரணை, சிபிஐ வழக்கு இழுத்து 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 செப்டம்பர் 2020 அனைவரும் விடுவிக்கப்படுகிறார்கள். இப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, இதை விசாரிப்பதற்கு லிபரான் கமிஷன் என்ற ஒரு நீதிபதி தலைமையில் நம்ம அருணா ஜெகதீசன் கமிஷன் தூத்துக்குடிக்கு போட்ட மாதிரி ஒன்று, அவங்களும் ரொம்ப நாள் இழுத்துட்டு 2009 நீதிபதி லிபரான், அவர் ஆந்திராவில் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவர், அவர் ஒரு தீர்ப்பு வழங்குகிறார். இது வந்து தற்செயலாகவோ எதிர்பாராமலோ நடைபெற்ற நிகழ்வு அல்ல, இது ஒரு கான்ஸ்பிரசி, திட்டமிட்டு தான் செஞ்சாங்க. இதில் வாஜ்பாய், அத்வானி இவங்கெல்லாம் கடுமையாக சாடியிருக்கார். அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இது 2009 வந்துடுது. இது அந்த லிபரான் என்ன பேட்டி கொடுக்குறாருனாக்கா, முதல்ல இந்த இடிக்கப்பட்ட வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகுதான் மசூதியா கோயிலா, இடம் யாருக்கு சொந்தம் என்ற வழக்கை விசாரிக்க வேண்டும் உச்சநீதிமன்றம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை யாரும் கண்டுக்கலை. அப்போ 2019 இது ராம ஜன்மபூமி அப்படின்னு சொல்லி இவங்க கையில் கொடுத்தாச்சு கோயிலுக்கு. 2020 இவர்கள் யாரும் குற்றவாளிகள் இல்லை என்று தீர்ப்பளிக்கப்படுது. அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. 92 மசூதி இடிக்கப்பட்ட போது இவங்க எல்லார் மேலேயும் ஒரு கண்டெம்ட் வழக்கு தொடுக்கிறார் ஒரு இஸ்லாமியர். அந்த வழக்கு 2022 வழக்கு தொடுத்தவர் இறந்துட்டார். அதனால் நீதிமன்றம் இட் இஸ் லைக் ஃப்ளாகிங் அ டெட் ஹார்ஸ், செத்துப்போன குதிரையை அடிக்கிறது மாதிரி வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. இது 2022. இப்போ இந்த கண்டெம்ட் கேஸை சாமிநாதனுடைய கண்டெம்ட்டோடு ஒப்பிட்டு பாருங்கள். 1992 போடப்பட்ட 1992 போடப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு 2022 இந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் அது முடிஞ்சு போச்சு என்று தள்ளப்படுகிறது. ஆனால் இங்கே வந்து அது வாஞ்சி சொன்னார், நான் ரிப்பீட் பண்ண விரும்பலை, சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னால் கண்டெம்ட்டு, நீ வா, சீஃப் செக்ரட்டரி வா, ஏடிஜிபி வா. அப்போது என்ன நடக்கிறது, இதை நாம் எப்படி அணுகுவது? இந்த அயோத்தியா ராமஜன்மபூமி பிரச்சனை நடந்த காலத்தில் நான் வாழ்ந்தவன் என்ற முறையில், என் வயதையொத்த நிறைய பேர் இருக்கிறீங்க, அன்னைக்கு நாடு தழுவிய அளவில் மிக கடுமையான எதிர்ப்பும் மாற்று கருத்துகளும் பேசப்பட்டன. அதையெல்லாம் தாண்டி தான் அவங்க வந்து இதை கொண்டு போனாங்க, இன்ச் பை இன்ச் நவுத்துனாங்க இவங்களுடைய ஆர்குமெண்ட்டை, வாதங்களை. அப்போ எத்தனை ராமாயணங்கள் இருக்குது, எந்த ராமாயணத்தை நீ ஆதாரமாக எடுத்துக்குவ, வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருப்பதையெல்லாம் எடுத்துக்குவியா, அயோத்தி என்பது அந்த அயோத்தி தானா, இலங்கை என்பது இந்த இலங்கை தானா, அது மத்திய பிரதேசத்தில் தண்டகாரண்யத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி, அதன் மத்தியில் தான் இருந்திருக்கு. இது மாதிரி நிறைய வாதம் வந்திருக்கு. அயோத்தி என்பது ஒரு மிகப்பெரிய புத்திஸ்ட் சென்டராக இருந்திருக்குது. அயோத்தியில் ஏறத்தாழ 15 இடங்களுக்கு மேலே இங்கே ராமன் பிறந்தான் என்று பலர் உரிமை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அவங்க எல்லாருமே அந்த பாபர் மசூதி இதை வந்து எதிர்க்கிறாங்க. அப்போ அவங்களெல்லாம் என்ன செஞ்சாங்க, அது ரொம்ப அது ஒரு தனி பெரிய கதை. அது என்னென்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மகந்த் இருப்பார். அந்த மகந்தோட சிஷ்யர்களை எல்லாம் இவன் கவர் பண்ணிவிட்டு மகந்த் லால்தாஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இந்த பாபரி மஸ்ஜித், இந்த ராம ஜன்மபூமியினுடைய அர்ச்சகர். அவர் 1981 நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டவர். அவர் வந்து உள்ளேயே வந்து பகத்சிங் படம் வச்சுருந்தார். அவர் ஒரு இடதுசாரி சாய் உள்ள நபர். அவர் தான் அந்த மகந்த். அவர் வந்து விஸ்வ இந்து பரிஷத், அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த இயக்கத்தை கடுமையாக எதிர்த்தார். மசூதி இடிக்கப்படுவதை எதிர்த்தார். ராமன் அங்கே பிறந்தான்றது தான் அவருடைய நம்பிக்கையும். இதையும் கட்டிங்கன்னா அதுவும் அங்கே இருக்கணும் என்பது அவருடைய கருத்து. அவர் வந்து 92 மசூதி இடிக்கப்படுது. கல்யாண் சிங் ஆட்சி வந்தவுடனே அவரை பதவியை விட்டு அகற்றுகிறார்கள். 93 அவர் மர்மமான முறையில் சுட்டு கொல்லப்படுகிறார். அவர் வந்து 91, 92 பேட்டி கொடுத்துருக்கார். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இந்த அயோத்தியில் மட்டும் சுமார் 50 மகந்துகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நான் இன்னும் உயிரோடு எப்படி இருக்கிறேன்னு எனக்கே புரியல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அப்போ 50 மகந்துகள் ஏன் கொல்லப்பட்டார்கள்னா, இது பூரா ப்ராப்பர்ட்டி, பணம், சிஷ்யர்களை ரெடி பண்ணி குருவை போட்டுடுறது.
இது வந்து ஏகப்பட்ட கொலைகள் வந்து அங்கே நடந்திருக்குது. இதை பற்றி டிகே ஜா இந்த அக்காராக்கள் பற்றி தனியாக எழுதியிருக்கிறார். அப்போது அதனால தான் இதை பற்றி சொன்னேன். இப்போது இங்கே ராஜா பட்டருக்கும் பிச்சை குருக்களுக்கும் என்ன நடக்கும், இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்கன்னாக்கா, இதுதான் இங்கே கூடாது அப்படின்னு சொன்னாக்கா எதுவும் நடக்கும். அவங்களாம் எவ்வளோ நிற்பாங்க. இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. யார் அவர்களுடைய பாலிட்டிக்ஸை எதிர்த்து பேசுகிறாங்களோ, நான் இதை வந்து வருத்தத்தோடு சொல்கிறேன். வாஞ்சிநாதன் தோழரை பற்றி அது ரொம்ப உண்மையிலே கவலையாக இருக்குது. என்ன அப்படின்றது இது மட்டும் இல்லை. ஒரு ஸ்டெர்லைட்டில், அதற்கு முன்னால் தாதுமணல் கொள்ளையில் நாங்கள் சேர்ந்து இயங்கியிருக்கிறோம். அதுக்கு முன்னால் மதுரையில் கிரானைட் விவகாரத்தில், அனைத்து சாதி அர்ச்சகர் வழக்கில், சிதம்பரம் கோயில் பிரச்சனையில், இப்போது இந்த பிரச்சனை. அவருடைய தனிப்பட்ட பாதுகாப்பு என்ற கோணத்திலிருந்து பேசலை நான். அது இந்த மாதிரி பொது வாழ்க்கைக்கு வருபவர்கள் அதை எதிர்கொண்டு தான் ஆகணும், அது வேறு விஷயம். ஆனால் இதை எதிர்த்து அன்றைக்கு பேசியதை நான் திரும்ப எண்ணி பார்க்கிறேன். அந்த அளவுக்கு இது வந்து இன்றைக்கி விவாதத்துக்கு உட்படுத்தப்படுகிறதா, பேசுகிறோமா என்ற கேள்வி இருக்குது. அன்னைக்கு வந்து யாருமே இதை ஆதரித்து பேசவில்லை. உங்களுக்கு தெரியும், துக்ளக் வந்து கருப்பாக அட்டப்படம் போட்டாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து, ஹிந்துவிலேருந்து எல்லாருமே அந்த மசூதி இடித்த நாளை கருப்பு நாள் என்று அறிவிக்க வேண்டி இருந்தது. அந்த மாதிரி ஒரு சூழல் நிலவியது. இன்றைக்கி எடப்பாடி என்ன பேசுகிறத பார்க்குறோம் நம்ம. அவங்க அரசு, ஜெயலலிதாவும் அவருடைய அரசும் எடுத்த முடிவுக்கு எதிராக அவர் பேசுகிறார். அவர் பேசுகிறாருன்றது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னால் ஜெயக்குமார் கொஞ்சம் நியாயமாக பேசுகிறாரு, என்ன மரபோ அது பின்பற்றப்படணும்னு. இவர் பேசின பிறகு அவர் சைலண்ட் ஆகிட்டார். அதுக்கு பிறகு இதை வாங்கி எல்லாரும் பேசுகிறாங்க, எடப்பாடி ஆதரித்து. இந்த பக்கம் நான் எனக்கு கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் கும்பல், அதை வைத்திருக்கக்கூடிய விஜய், தாவேகா அந்த கட்சி, இந்த கணம் வரை பேச மறுக்கிறார்கள். அங்கே போய்ட்டு பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டியன், அவர் மந்திரி பதவி போயிடுச்சான், அது சிறுபான்மைக்கு எதிரான தாக்குதல் அங்கே பேசுகிறாரு. ஆனால் இது சிறுபான்மைக்கு எதிரான தாக்குதல் இல்லையா? இதை பற்றி வாயை திறக்க மாட்டேன்றாரு. அவர் பேசலைன்றது எனக்கு பிரச்சனை இல்லை. அவருக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் இவ்வளோ கிளாரிங்காக, இவ்வளோ அயோக்கியத்தனமாக ஒன்று நடந்துகிட்ருக்குது, இதை பற்றி நம்ம கட்சி பேசவில்லையே என்ற உறுத்தலோ அதிர்ச்சியோ வேதனையோ அவர்களுக்கு இருக்கிறதா? சாஞ்சில் சம்பத் பேசாமல் இருக்கிறது நல்லது. இது வரைக்கும் அவர் இங்கே திராவிடம் பேசிகிட்டு இருந்தவர். அப்படின்னா நம்ம எங்கே இருக்கிறோம்? ஆஸ் அ சொசைட்டி, ஒரு சமூகம் என்ற முறையில் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பது தான் அச்சமாக இருக்கிறது. அப்போ இதை பற்றி எவ்வளவு இளைஞர்களுக்கு, இந்த தலைமுறையினருக்கு எவ்வளவு தெரியும், எவ்வளவு இது பேசப்படுகிறது? மீண்டும் மீண்டும் அரசுக்கு பின்னாலும் போலீஸுக்கு பின்னாலும் நாம் ஒளிந்து கொள்ளுகிறோம். அங்கே போய் வந்து 200-300 பேர் காலிகள் திரண்டு நிற்கிறார்கள். மத நல்லிணக்கத்துக்காக நிற்கக்கூடிய இஸ்லாமியர்களை விட்டுருங்க, இந்துக்கள், பல கட்சிகளை சேர்ந்தவர்கள், மெஜாரிட்டி நம்ம தான், இது பெரியார் பிறந்த மண் எல்லாம் சொல்கிறோம். இங்கே ஒரு 400 பேர் 500 பேர் நிற்கிறோமா? ஏன் நிற்கலை? வன்முறையில் ஈடுபட வேண்டாம், ஏன் நிற்கவில்லை? ஏன் அப்படி வரல கேட்டால் வந்து திருப்பரங்குன்றம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறோம். திருப்பரங்குன்றம் அப்படி இல்லை, திருப்பரங்குன்றத்தில் மக்கள் ஆதரவு இல்லைன்னு சொல்கிற உண்மை உங்களுக்கு தெரியுமா? இதைவிட தீவிரமான எதிர்ப்பு அயோத்தியில் ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்ட ஊர்வலம் நடந்திருக்கு. செக்யூலர் ஃபோர்ஸஸ் நம்ம நடத்தலை, அங்கே நடத்தியிருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நான் சொல்கிறேனே, அந்த கோயில் அர்ச்சகரே எதிர்த்திருக்கிறார், பல மகந்துகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இந்த தேர்தலில் கூட தோற்றுருக்கிறாங்க. இப்போ பிரச்சனை என்பது திருப்பரங்குன்றம் பிரச்சனை அல்ல, திருப்பரங்குன்றம் மக்கள் எந்த பக்கம் இருக்கிறார்கள், மயங்கி விட்டார்களா இல்லையா என்ற பிரச்சனை அல்ல, அயோத்தி மக்கள் என்ன சொன்னாங்கன்றது அல்ல. அயோத்தியை வைத்து நாடு முழுதும் அவர்கள் உருவாக்கிய கருத்து என்ன, திருப்பரங்குன்றத்தை வைத்து நாடு முழுதும் உருவாக்கிய கருத்து என்ன? நீதிமன்ற உத்தரவு இட்டும் கூட கார்த்திகை தீபம் ஏற்றவில்லை, தமிழ் இந்து தலைப்பு செய்தி. அப்போ வழக்கமான இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது, இவன் கேட்குற இடம் வேற. இது வந்து இப்படி ஒரு கலகம். இதெல்லாம் எவ்வளோ பேருக்கு தெரியும்? சாதாரண மக்கள், அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறவங்க இதெல்லாம் யார் பார்க்குறாங்க, யார் கேட்குறாங்க? ஏன்பா முருகன் கோயிலில் மேலே ஏற்றிக்க கூடாதா? அங்கே ஒரு மசூதி இருக்கான், பாய்ங்க விட மாட்டேன்றாங்களா? இது கூட கூடாது. இது இல்லாமல் ஒரு மிகப்பெரிய அபாயம் அன்றைக்கும் இன்றைக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு வந்து செக்யூலர் என்பது
எல்லாருடைய அரசியல் ரீதியாக பேசக்கூடியவர்களுடைய நியாயம் இயல்பாக இருந்தது. ஆன்டி முஸ்லீமாக பேசுகிறது ஒரு மத வெறியன் கூட அப்படி பேச முடியாது என்ற மாதிரி அடக்கி ஒரு மாதிரி பேச வேண்டியிருந்தது டிபேட்லலாம். இப்போ என்ன ஆயிருக்குது, மோடியினுடைய இந்த இந்தியாவெல்லாம் இந்தியனாக இருக்கிற தகுதி முதல்ல இந்துவுக்கு தான் உண்டு. முதல்ல இந்து, அவன் பை டிஃபால்ட் அவன் இந்தியன். மற்றவர்கள் இப்போ தான் எஸ்ஐஆர் வந்துட்டுருது. மற்றவர்கள் வந்து தாங்கள் இந்தியர்கள்ன்றதை நிரூபிக்கணும். பெங்காலில் அதுதான் அந்த பிரச்சனையை தான் நம்ம பார்க்குறோம். இப்போது இது வந்து எஸ்ஐஆருக்காக நான் சொல்லலை, ஒரு பப்ளிக் கான்ஷியஸ்னஸில் இது இந்து நாடு, ஏன்பா நமக்கு உரிமை இல்லையாப்பா அங்கே ஏற்றுறதுக்கு என்று சிந்திப்பது இருக்கு இல்லையா, அது மிக ஆபத்தானது. அப்படி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாக்கா அவங்க ரெண்டாந்தர குடிமக்கள் என்பதான் அதுக்கு பொருள். அதுக்கு வேற என்ன, இந்துக்களுக்கு தான் இங்கே முதல் உரிமை, மற்றவர்களுக்கு அப்புறம்தான் உரிமை அப்படின்னு சொன்னால் அவர்கள் இரண்டாந்தர குடிமக்கள் என்று கோல்வால்கர் சொல்வதை அந்த மொழியில் அல்லாமல் வேறு விதமாக நம்ம மூளைக்குள்ளே போயிடுச்சு, சமூகத்தின் மூளைக்குள்ளே என்பதுதான் இதற்கு பொருள். அந்த மாதிரி ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். அப்போ இதை எப்படி பேசுவது? திரும்ப திமுக அரசு இன்றைக்கி எடுத்துருக்கிற நடவடிக்கை இருக்குது, இது வந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. திமுகவை எதுக்கோ என்னென்னோ விமர்சனம் பண்ணுறாங்க, ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறாங்க. இது வந்து 1986 பாண்டே தீர்ப்பு மாதிரி. இது பாண்டே தீர்ப்பை அன்றைக்கி இருந்த வீரபத்ர சிங் அரசு தடுக்கவில்லை, ராஜீவ்காந்தி அரசு தடுக்கவில்லை. இன்றைக்கி வந்து அந்த ஃப்ளட் கேட்டோ அந்த இடத்துல தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. எத்தனை நாள் ஒரு அரசு சட்ட ரீதியாக இதை எதிர்த்து போராட முடியும் அப்படின்னு தெரியாது. ஹோம் செக்ரட்டரி பார்ட்டியாக போட்டு என்ன கான்ஸ்டியூஷன் ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஏன் 356 டிஸ்மிஸ் பண்ணணும் என்றெல்லாம் பேசினார்கள். நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தலாம் அல்லவா, என்ன நீதிமன்றம் சொன்னிச்சு, அது சட்டப்படி இருக்கா, முறை பின்பற்ற, அதெல்லாம் தெரியாது. கோர்ட்டு சொன்னதை அமல்படுத்தலை. அப்போ எந்த இடத்திற்கு இதை கொண்டு வருகிறார்கள்? இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, ஏற்கனவே வந்து சமீபத்திய பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குதே, இதனால் எல்லாம் முடமாக்கப்பட்ட ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, லிட்டரலாக முடமாக்கப்பட்டது. இப்போ சித்தா யூனிவர்சிட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க. அப்போது இந்த அரசு எவ்வளவுக்கு பண்ண முடியும்? ஒரு பக்கம் இதை பேசுகிறாங்க, அப்புறம் பண்ணிட்டீங்களா, நீட்டாக அதை செஞ்சிட்டிங்களா, முடியுமா, இப்படி பேசுகிறார்கள். இதெல்லாம் வந்து ஒரு பாப்புலர் நரேட்டிவில் மக்கள் மத்தியில் எப்படி இருக்குது? சோஷியல் மீடியா வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய விபரீதம் வந்து நடக்குது. நாம் எல்லாரும் தனித்தனியாக ஒரு எக்கோ சாம்பரில் இருக்கிறோம். யூடியூப்பு எல்லாம் எடுத்துக்கிட்டால் அந்தந்த கருத்துள்ளவங்க அதுக்குள்ளே பேசிக்குவோம். பொது வெளி அப்படின்னு ஒன்று இல்லாமல் போயிடுச்சு. வர வர டயலாக் இல்லை, விவாதம் இல்லை, உரையாடல் இல்லை. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மாற்று கருத்துக்களை நம்ம வந்து கொண்டு போகிறதுக்கும் உரையாடுவதற்குமான வாய்ப்பு போய், இந்த ஒவ்வொரு எக்கோ சாம்பர்லேயும் இருக்கிறவன் மத ரீதியாகவோ சாதி ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ அதுக்குள்ளே இருக்கிறவன் மென்மேலும் வெறி கொண்டவனாக மாறுவது அந்த கருத்தின் மீது என்று போய்கொண்டிருக்கிறது. இதை உடைத்து கொண்டு எப்படி உள்ளே போகிறது என்பது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் என்ற முறையில் இதை நாம் புரிந்து கொண்டு இதை அணுக வேண்டி இருக்கிறது. நேரம் ஆயிடுச்சு. ஆன்மீகவாதிகள் இதற்கு பேச வேண்டும். ஆன்மீகவாதிகள் பேசினாக்கா சூத்திர உபன்யாசகர்ன்றான் இல்லையா, அவரை அப்படி பேசுகிற அளவுக்கு தைரியம் இருக்குது, இழிவுபடுத்தி பேச முடியுது. அவர்கள் இல்லை இல்லைன்னா கைக்கூலிகள், திமுக 200 ரூபா ஊப்பின்றது, இந்த மாதிரி முத்திரை குத்துவது, இதை வந்து நாம் சந்திக்கிறோம். அப்போ இந்த நிலையில் இதை எப்படி எடுத்து செல்வது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கணும். குறைந்தபட்சம் இப்போ இந்த கூட்டம் நடத்துகிறோம், யூடியூப் மூலம் போகுது. இப்போது யூடியூப்பில் பார்த்துட்டோம் தெரிஞ்சிட்டோம் அப்படின்றதுனால அப்படி நிறைவடையக்கூடாது. திரும்ப திரும்ப என்ன பிரச்சனைன்னா, ஃபீல்டில் ஆள் இல்லையே. மத நல்லிணக்க கூட்டமைப்புக்கு மனித சங்கிலி நடத்த ஆள் சேர்க்கறதுக்கு அவர் என்ன பாடுபட்டாருன்னு எனக்கு தெரியும். இப்போது கூப்பிட்டாக்க முஸ்லீம்கள் வந்துடுறாங்க ஆயிரக்கணக்கில், அதை தான் அவனும் எதிர்பார்க்குறான். இந்த பிரச்சனையே முஸ்லீம் பிரச்சனைன்னு ஆக்கிறதுக்கு தான் அவன் எதிர்பார்க்குறான். பெரும்பான்மை சமூகத்தினர் அல்லவா வரணும் இதுக்கு, மடாதிபதிகளோ யாரும் வர்றதில்லை இப்போ. அப்போது அது கட்சிகள்லேருந்து எப்படி இருக்குது அது நமக்கு தெரியும். அரசு வந்து இப்படி முடிவெடுக்கலாம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், நான் சொல்வது இந்த பக்கம் இந்தியா கூட்டணி பக்கம் மதச்சார்பின்மை பக்கம் இருக்கக்கூடிய கட்சிகளும் கூட
ஃபீல்டில் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவான அரசியல் நடவடிக்கையில் இல்லை. அது இல்லாத ஒரு நிலை உருவாயிடுச்சு படிப்படியாக. தேர்தல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட இயக்கங்களும் கூட ஒரு அடையாள எதிர்ப்புகளை காட்டும் நிலை வந்துடுச்சு. அடையாள எதிர்ப்புக்கு மேலே ஒரு கன்சாலிடேட் பண்ண ஒரு எதிர்ப்பு. இவ்வளோ நாளாக இது நடக்குது. இன்றைக்கி இல்லை, இப்போ அவர் சொல்லிட்டு போகிறார் தோழர். இந்த கோரிக்கைக்காக மதுரை மக்கள் இதை ஆதரிக்கலை, திருப்பரங்குன்றம் மக்கள் இதை ஆதரிக்கலை. அவர் சொல்கிற பேரணியில் ஒரு 10,000, 20,000, 50,000 பேர் வருவாங்களா? பார்க்க தான் போகிறோம். அப்படி நடக்காது, அப்படி நடப்பதில்லை. அப்படி நடக்க வைப்பதற்கு நாம் என்ன செய்யணும் என்பதை யோசிக்க வேண்டும். இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பிடிமானம் மக்கள் மன்றம் மட்டும்தான், நீதிமன்றம் அல்ல. அங்கே ஒன்றும் நடக்காதுன்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் கண்டெம்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே ஒன்றும் பெரிய ரிலீஃப் கிடைக்குன்றதுக்காக இல்லை, வேறு வழி இல்லை, அங்கே போயிருக்கிறாங்க இந்த விஷயத்தை அங்கே கொண்டு போகிறதுக்கு. அங்கே நீதி கிடைக்கும் என்பதற்காக அல்ல. ஆமாம் ஆமாம். சூரியகாந்த் இப்போ தான் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. ஒரு கிறிஸ்தவர், அவர் இந்து சீக்கிய கோயிலில் விக்கிரக வழிபாட்டில் ஈடுபட வேண்டும், அந்த ரெஜிமெண்ட்டுக்கு பொறுப்பாக இருக்கிறவர். இல்லைங்க, அது என்னுடைய மத நம்பிக்கைக்கு எதிரானது, நான் மற்றதையெல்லாம் கடைப்பிடிக்கிறேன், ஆனால் அந்த போய் கருவறைக்குள்ளே செஞ்சு பூஜை செய்ய முடியாது என்று சொன்னதுக்காக டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்காரு. அப்போது ஆர்டிகிள் 25, ஆர்டிகிள் 32, ஆர்டிகிள் 32ன்றது இராணுவ வீரர்களுக்கானது. அவங்களுடைய அடிப்படை உரிமையை ரத்து செய்கின்ற அதிகாரம் ஆர்டிகிள் 32க்கு இருக்குது. அவர் ஆர்டிகிள் 25ல் என்னுடைய கிறிஸ்தவ மத நம்பிக்கைக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, இராணுவ ஒழுங்கு தான் முக்கியம், நீ போய் அங்கே பூஜை பண்ணணும் அப்படின்னு அங்கே உத்தரவு போடுகிறார்கள். அர்ச்சகர் வழக்கில் வந்தால் நீ நுழையக்கூடாது, சூத்திரன், வெளியே போனோன்றாங்க. ராம ரவிக்குமார் வழக்கில் வந்தால் சூத்திரனாக இருந்தானே எவனாக இருந்தால நீ போய் ஏற்று, ஆகம விதி அங்கே கிடையாதுன்றாங்க. என்ன சட்டம் இங்கே இருக்குது? என்ன விதிமுறை இருக்குது? எந்த நீதிமன்றத்தில் எதை வாதாடி முறை மீறல், அந்த மீறல், இந்த மீறல், எதை இப்போ எஸ்ஐஆர் வழக்கு நடக்குது, இது என்ன லட்சணத்தில் நடக்குது? பிரைமா ஃபேசி அன்கான்ஸ்டியூஷனல் என்று பீகார் இது தொடங்கும் போதே பேசிவிட்டார்கள். அதற்கு எந்த மறுப்பும் நீதிபதியால் சொல்ல முடியல. மாறா நீதிபதி என்ன செய்கிறார்? இதெல்லாம் செய்வது தேர்தல் ஆணையத்தினுடைய உரிமை. இதுக்குள்ளே என்ன வேணும் உங்களுக்கு கேளுங்க. எஸ்ஐஆர்னு ஒன்று நடத்துகிற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது, எந்த ரூல்லையும் இது வரல. இது சிட்டிசன்ஷிப்பை கொஸ்டின் பண்ணுது, கொஸ்டின் பண்ணக்கூடிய அதிகாரம் இந்த தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது. இத்தனையும் ஆர்கியூ பண்ணுறாங்க. அதனால் அப்படியே நிறுத்திடுறது தான் அதில் தீர்வு. இவங்க என்ன சொல்கிறாங்க, வேணால் ஆதார் சேர்த்துக்கலாம், அப்படி செய்யலாமா சொல்லுங்கள். என்ன இந்த நாட்டில் முதல்ல இப்போ தான் இது நடத்துகிற மாதிரி சொல்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றும் நாட்டு நடப்பே தெரியாதா? இதெல்லாம் நீதிபதிகள் பேசியிருக்கிறார்கள். இப்போ கொடுத்துருக்கிற ரிலீஃப் என்ன? இப்போ கொஞ்ச நாளைக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், அல்லது ஆதார் அட்டையை சேர்த்துக்கிறேன், இப்படி கொடுக்கப்படுது. இது இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்வது உண்டு. ஒரு பெண்ணை பலவந்தமாக ஒருத்தன் தூக்கிட்டு போய் கட்டாய தாலி கட்டிடுறான். அந்த பெண் நீதிமன்றத்துக்கு போய் என்னுடைய விருப்பம் இல்லாமல் என்னை கட்டாய தாலி கட்டிட்டான் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது என்றால், சரிம்மா அது மெயின் வழக்கு, அது அப்புறம் விசாரிப்போம், 3 வேளை அவனுக்கு சோறு போடுறானா, அடிக்காமல் இருக்கிறானா, இன்லாஸ் எல்லாம் டீசெண்டாக நடத்துகிறாங்களா அவங்கள, அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள் என்று நீதிமன்றம் சொல்வது போல், எஸ்ஐஆர் பிரைமா ஃபேசி அன்கான்ஸ்டியூஷனல்னால் அதை அப்புறம் பேசுவோம், மெயின் கேஸ் அது. இப்போ இதுக்குள்ளே சொல்லுங்கள். இதுதான் நீதிமன்றத்தின் நிலை. இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். அதனால் நீதிமன்றத்தில் தீர்வு கிடைக்காது. நமக்கு வேண்டியது மக்கள் மன்றத்தின் ஆதரவு. மக்கள் மன்றத்தின் ஆதரவுன்றது தேர்தல் வாக்களிப்பது மட்டும் அல்ல, அவங்களால் அதை வீதியில் கொண்டு வர முடியுது. அது கூலிக்கு கூட்டு வர கூட்டம்னு சொல்லாதீங்க, ஒரு வெறி பிடித்த கூட்டமாக கொண்டு வராங்க. அது அவன் டெய்லி ஒர்க் பண்ணுறான் கீழே. அது ஆர்எஸ்எஸ்னுடைய நடவடிக்கை. அந்த மாதிரி மதச்சார்பின்மைக்காக நிற்பவர்கள் அல்லது பார்ப்பனியத்தை எதிர்த்து நிற்பவர்கள் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோமா, அந்த மாதிரி அமைப்புகளை உருவாக்குறோமா, அந்த மாதிரி மக்களை திரட்டுகிறோமா என்றால் இல்லை. அப்படி இல்லை, இது ஒரு யதார்த்தம். அந்த மாதிரி ஒர்க்கே நடக்கலை. அது எலக்ட்ரல் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, தேர்தலில் பங்கேற்காத இயக்கங்களாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில் நாம் ஈடுபடுவது இல்லை. அது இல்லாமல் நம்ம தெரிவிக்கின்ற எதிர்ப்புகள் அப்படின்றது எப்படி இருக்குது? இது ஒரு பெசிமிஸ்டிக் நோட்டில் நான் முடிக்க விரும்பலை. இருந்தாலும் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக, நம்பிக்கையோடு தைரியமாக வெல்வோம், முறியடிப்போம்லாம் அப்படி தைரியமாக பேசக்கூடிய நிலை இல்லை. ஒரு சோகமான ஒரு மேற்கோளோடு இதை முடிக்கிறேன். பாபர் மசூதி இடிக்கப்பட்டு விட்டது. அந்த இடிபாடுகள் இருக்கு இல்லையா, ரபிள்ஸ்ன்னு சொல்கிறது, அந்த ரபிள்ஸை எங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னு முஸ்லீம்கள் மனு போட்டிருக்கிறார்கள். அதை அவங்க எங்களுடைய மத நம்பிக்கைப்படி அதை வச்சு வேறு எதுவும் செஞ்சிடக்கூடாது, அந்த இடிபாடுகளை எங்களிடம் ஒப்படையுங்கள். என்னுடைய கருத்து, அதை படிக்கும்போது கண்ணீர் வந்தது.
கிட்டத்தட்ட நாமும் மதசார்பற்ற சமூகத்தில் வாழ்ந்த இடிபாடுகளின் மிச்சமாக தான் இருக்கிறோம், உயிருள்ள மிச்சங்களாக இருக்கிறோம். அதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாதவர்களாக இருக்கிறோம். இப்படி தான் நீடிக்க வேண்டுமா என்பதை சிந்திப்போம். நன்றி.